ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாண்ட்ராய்ட் எக்ஸ்பர்ட். நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருந்தாரு. ஸோ இந்த ப்ரோக்ராமோட மீனிங் என்ன, இதுக்கு என்ன அவுட்புட்டு, ஸோ அவுட்புட் வருது பட் அதோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை பண்ணால் நிறைய பேர்த்துக்கு இதே போல் டவுட் இருந்திருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே சால்வ் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம வந்து இந்த வீடியோ பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஹெடர் ஃபைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேரியபிள் டிக்ளரேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 7 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்து, சம், அப்புறம் என் அப்படிங்கிற 7 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிஜிட் நம்பரை ரீட் பண்ணும். ஸோ 5 டிஜிட்க்கும் போது ஒரே ஹோல் நம்பர் தான், பட் அதில் 5 டிஜிட்ஸ் இருக்கணும். அப்படி ஒரு நம்பரை ரீட் பண்ணி அந்த 5 டிஜிட்ஸையுமே இண்டிவிஜுவலாக பிரித்து எடுத்து ஃபஸ்ட் நம்பரையும் ஃபோர்த் நம்பரையும் ஆட் பண்ணி நமக்கு வந்து சம் காமிக்கணும் அப்படிங்கிறத இந்த ப்ரோக்ராமோட எய்ம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்டையராக 5 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிஜிட் நம்பரை வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்புட்டாக வந்து நீங்கள் வந்து 56789 அப்படிங்கிறத வந்து கொடுக்குறீங்கன்னா எண்டை வந்து 56789 அப்படின்னு வந்து இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 5 டிஜிட் நம்பரை எண்டில் இருக்கிற அந்த 5 டிஜிட் நம்பரை 10,000 டிவைட் பண்ணுறாங்க. ஸோ டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஷியன்ட் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் நம்பரில் வந்து 5 அப்படிங்கிற ஒரு இது வந்து வந்துடும். ஏன்னா அதை நம்ம வந்து டிவைட் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து அந்த ஆன்சர் தான் வந்து கிடைக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட் நம்பரில் வந்துட்டு நமக்கு வந்து 5 அப்படிங்கிற 5ங்கிற அந்த டிஜிட் மட்டும் ஸ்டோர் ஆகிருக்கும். அடுத்து திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா n மாடுலோ 10,000 அப்படின்னு போடும்போது ஸோ நமக்கு வந்து இதை வந்து டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்ன வருமோ அது இருக்கும். ஸோ ரிமைண்டர் வந்து நமக்கு வந்து 6,000 சம்திங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட் நம்பர் n டிவைடட் பை 1000 அப்படின்னு போடுறாங்க. ஸோ 6,000 சம்திங் இருக்கிற நம்பரை நம்ம வந்து 1000 டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து கோஷியன் வந்து 6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து செகண்ட் நம்பர் வந்து 6 அப்படின்னு வந்துடும். அதே போல் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 6,000 10,000 மாடுலோ ஆப்ரேட்டர் மூலமாக நம்மளுக்கு வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அதில் வந்து ரிமைண்டர் வந்து கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து என்ன கிடைக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா 700 சம்திங் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். அடுத்து தேர்ட் நம்பரில் பார்த்தீங்கன்னா 700 சம்திங்கை டிவைட் பை 100 போடும்போது நம்மளுக்கு வந்து 7 அப்படிங்கிற அந்த கொஷின் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ தேர்டில் வந்துட்டு 7 வந்துடும். ஸோ அப்புறம் எண்ணில் வந்துட்டு 700 வந்து 100ஆல் வந்து மாடுலோ பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து வர ரிமைண்டர் வந்து இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு நம்பராக பண்ணி ஸோ ஒவ்வொரு டிஜிட்டையுமே தனித்தனியாக எடுக்கிறாங்க. எடுத்துட்டு கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா சம் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஃபோர்த் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட் நம்பரையும் ஃபோர்த் நம்பரையும் ஆட் பண்ணி சம்மில் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸ்டோர் பண்ணிவிட்டு பிரிண்ட்எஃப்பில் அந்த சம்மை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராம். இதில் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு என்னோட வேல்யூவை நம்ம வந்து மாடுலோ பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்னோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நான் இப்போ இதை வந்து எக்ஸாம்பிளுக்காக சேவ் பண்ணி நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்டர் 5 டிஜிட் நம்பர் அப்படின்னு கேட்குது. நான் வந்துட்டு அதே போல் 5, 6, 7, 8, 9 அப்படிங்கிறதே கொடுத்துக்கிறேன். நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து 13 வந்திருக்கு. ஏன்னா இந்த 5, 6, 7, 8, 9 அது வந்து இண்டிவிஜுவல் டிஜிட்டாக டிவைட் பண்ணிவிட்டு இந்த 8ஐயும் இந்த 5ஐயும் மட்டும் ஆட் பண்ணது 8 + 5 வந்து 13. ஸோ நமக்கு வந்து 13 அப்படிங்கிற அந்த ஆன்சர் வந்து பிரிண்ட் ஆகிருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ஏன் 13 வந்தது, இந்த ப்ரோக்ராமோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயும் யாருக்காவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றி நான் கமெண்ட்ஸாக மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.